வணக்கம். மார்ச் மாத பலன்கள். மேசராசி. மேசராசிக்கு ராசியாதிபதி 3ஆம் இடத்தில் அமர்ந்தாலும் தன வீடான ரிஷப வீடு குருவின் நினைவில் மிகவும் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் தாங்க இந்த மாதம். இந்த மாதத்தில் சூரியன் 15ஆம் தேதிக்கு மேலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். அதுவரை பார்த்திங்கன்னா சூரியன் சனி இணைவு உங்களுக்கு பார்த்திங்கன்னா சில பொருளாதார ஏற்ற இறக்கங்கள் வரக்கூடிய மாதம் தாங்க இந்த மாதம். இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்குற லாபம் கொஞ்சம் குறைச்சலாக தான் வரும். ஏன்னா 5ஆம் அதிபதி தன் வீட்டுக்கு 7ஆம் இடத்துல சனி கூட இணைஞ்சு 5ஆம் இடத்தையே பாவத்துவமாக பார்க்குறாருங்க. அதனால் பார்த்திங்கன்னா பொருளாதார ஏற்ற இறக்கங்கள் உள்ள மாதம் இந்த மாதம். அப்படி இருந்தாலும் வருமானத்துக்கு பார்த்திங்கன்னா எந்த விதமான குறைவும் இருக்காது. ஏன்னா வேலைக்கு போகிறவங்க, தொழில் பண்ணுறவங்க, சிறு கடை வைத்து வியாபாரம் பண்ணக்கூடியவங்க, நடைபாதை கடையை வைத்து வியாபாரம் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல விதமான பொருளாதார முன்னேற்றங்கள் இருக்க தான் செய்யும். ஏன்னா 2ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல உச்சமாகி இருக்கார். அதனால் கட்டாயம் பொருளாதார வரவுகள் இருக்கும். ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி செலவுகளும் இருக்குங்க. செலவுனாலும் சுப செலவுகளாக இருக்கும். ஏன்னா 2ஆம் அதிபதி உச்சம் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் இருக்கிறதுனால இந்த மாதம் உங்களுக்கு வரவுக்கேற்ற செலவுகள் உண்டு. கட்டாயம் வரவுகள் இருக்க தான் செய்யும். இருந்தாலும் உங்களுடைய பிளான் பிரகாரம் வருமானம் இருக்குமானா அது கொஞ்சம் கேள்விக்குறியாக தான் இருக்குது. அதனால் நீங்கள் வருமானத்துக்கு வரக்கு தகுந்த மாதிரி செலவு பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு மிகவும் சிறப்பான மாதம் தாங்க மேசராசிக்கு. திருமணம். மேசராசிக்கு 2ஆம் இடமே வலுவாக இருக்கிறதும், சுக்கிரன் 12ஆம் இடத்துல உச்சமாகி அமர்ந்திருப்பதும் கட்டாயம் திருமண காலகட்டம் கைகூடக்கூடிய சிறப்பான அம்சம்தாங்க. பெற்றோர்களால் நிச்சயிக்கப்பட்ட திருமணம், காதல் திருமணம், திடீர் திருமணம் அனைத்தும் பார்த்திங்கன்னா கைகூடக்கூடிய அமைப்புங்க. அதனால் பார்த்திங்கன்னா திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு கட்டாயம் திருமண பாக்கியம் உண்டுங்க. குழந்தைகள் அமைப்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா குழந்தைகள் பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷம் ஆச்சு சார் கல்யாணம் ஆகி இனி குழந்தைகளே இல்லைன்னா கட்டாயம் குழந்தை பாக்கியம் மிகவும் சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு தாங்க. ஏன்னா 5ஆம் அதிபதி இந்த ராசிக்கு வருகிற 15ஆம் தேதிக்கு மேலே 12ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். 5ஆம் இடத்த சனி பார்வை அப்படிங்கிற அமைப்பும் பார்த்திங்கன்னா அந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் அதுவும் விலகத்தான் போகுது. அதனால் குழந்தைகள் மூலம் உங்களுக்கு நல்ல சந்தோஷகரமான செய்திகள் வரக்கூடிய ஒரு நல்ல அமைப்புங்க. குழந்தைகளுக்கு அடிக்கடி உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறது, தூர இடங்களுக்கு ஹாஸ்டலில் படிக்க வைக்கிற பெற்றோர்கள் இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல செய்தி வருகிற 15ஆம் தேதிக்கு மேலே உண்டுங்க. அது வரைக்கும் இருக்காதான்னா அது சில இடைஞ்சல்களும் சில நெருக்கடிகளும் இருக்கக்கூடிய மாதம் தாங்க இந்த மாதம். கட்டாயம் சூரிய பயிற்சிக்கு அப்புறம் ஒரு நல்ல தெளிவு கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான மாதம் தாங்க இந்த மாதம். அடுத்து பார்த்திங்கன்னா தாய் தந்தை இருக்குது. 4ஆம் அதிபதி 4ஆம் இடத்துக்கு வேறு எந்த பாவத்தொடர்புகளும் இல்லை அப்படிங்கிற கண்டிஷனில் தாயாரின் விஷயத்தில் உங்களுக்கு எந்த விதமான மனக்குறைகளும் இருக்காது. ஆயினும் 5ஆம் இடத்துக்கு சனியினுடைய பார்வை 9ஆம் அதிபதியே பார்த்திங்கன்னா உங்களுக்கு சனியாகி அவர் 9ஆம் அதிபதி கொஞ்சம் இதாக இருக்கிறனால
தந்தையாரின் விஷயத்தில் சில நெருக்கடிகளும் மனக்குமர்களும் இருக்குங்க. ஏன்னா தந்தையார் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை அவருக்கும் இல்லை. அது வந்து இந்த 15ஆம் தேதிக்கு மேலே ஒரு நல்ல மாற்றங்கள் கிடைக்குதுங்க. சூரியன் சனி இணைவுங்கிறது அதுவும் 11ஆம் இடத்துல இருக்கிறனால 11ஆம் இடத்துல இருக்கிற சனி வந்து 5ஆம் இடத்தையே பார்த்துட்ருக்கார். அதனால் தந்தையாரின் சொத்துக்கள் மூலியமாக இருந்து வந்த சங்கடங்களும் தந்தையாரின் மூலமே இருந்து வந்த சங்கடங்களும் அனைத்தும் விலகக்கூடிய அமைப்பு வந்துங்க சனி பயிற்சிக்கு அப்புறம் வருதுங்க. அதுக்கு முன்னாடி வந்து இப்போது ஒரு 15ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கு கொஞ்சம் ஒரு ரிலீஃப் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு தானுங்க. மனைவி விஷயத்தில் கணவன் மனைவி விஷயத்தில் வந்துங்க இது நாள் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சில சங்கடங்கள் இருந்து தான் இருந்திருக்கும். ஏன்னா 7ஆம் அதிபதி வந்து இப்போ வந்து உச்சமாகி 12ஆம் இடத்துலையே மறைஞ்சிருக்கார். அப்போ என்ன பண்ணுவார்னா மனைவி மூலியமாகவும் கணவர்கள் மூலியமாகவும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மனைவி கணவன் மூலிமா உங்களுக்கு எதிர்பாலினத்தவருக்கு வந்து செலவுகள் இருக்கக்கூடிய மாதம் தாங்க இந்த மாதம். அது வந்து பார்த்திங்கன்னா சுப செலவுகளாக இருக்குங்க. அவங்களுக்கு ஏதாவது நகை, அதாவது கோல்டு வாங்கி கொடுக்கறது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கணவருக்கு வந்து பார்த்திங்கன்னா வெளிமாநில தொடர்புகள் மூலிமா ஒரு நல்ல அமைப்பு இருக்குதுங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா கணவர் மனைவி மூலிமா இருபாலினத்தவருக்கு வந்து பார்த்திங்கன்னா சுப செலவுகள் இருக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் தாங்க இந்த மாதம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சகோதரர்கள் மூலிமா, இளைய சகோதரர்கள் மூலிமா உங்களுக்கு வந்து இது நாள் வரை இருந்து வந்த சங்கடங்கள் விலகுதுங்க. கட்டாயம் மூத்த சகோதரர் மூலிமா உங்களுக்கு வந்து சங்கடங்கள் இருந்துட்டு தான் இருக்கும். அது வந்து சனி பயிற்சி வரைக்கும் தொடரத்தான் செய்யும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா மூத்தவங்கக்கிட்ட கொஞ்சம் நம்ம ஒரு தன்மையாக போய்க்கிறதும், இளையவங்கக்கிட்ட வந்து சில சப்போர்ட்டும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் தாங்க இந்த மாதம். அண்ணன் தம்பி 2 பேரும் சேர்ந்து ஒரு தொழில் பண்ணிகிட்ருக்குறாங்க அப்படின்னா அதுலேயும் சில சங்கடங்கள் இருக்குங்க. ஏன்னா 11ஆம் இடம் வந்து பார்த்திங்கன்னா சனி சூரியன் நினைவில் இந்த ஒரு மாதமாக சரியில்லாத ஒரு அமைப்பில் போயிட்டுருக்கு. அது வந்து பார்த்திங்கன்னா கட்டாயம் வருகிற 15ஆம் தேதிக்கு மேலே சூரிய பயிற்சிக்கு அப்புறம் ஒரு நல்ல விதமான மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் தாங்க இந்த மாதம். சொந்த வீடு 4ஆம் இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த சுப தொடர்புகளும் இல்லை. சுக்கிரன் வந்து 12ஆம் இடத்துல வந்து 2ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல உச்சமாக இருக்கார். அவர் ராகுவின் பிடியில் இருக்காருங்க. சொந்த வீட்டு கனவு பொறுமையாக தான் அதை டீல் பண்ணணுங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா சொந்த வீடு கனவுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் அது நிறைவேறும். இப்போ வந்து இந்த மாதம் வந்து அதுக்குண்டான எந்த விதமான முயற்சியும் வேண்டாம். ஏன்னா வந்து கிரகங்கள் வந்து ஒன்றோடொன்று பாவத்துவமாக இருக்கிறதுனால சொந்த வீட்டு கனவை சனி பயிற்சி வரைக்கும் ஒத்தி வைக்கிறது ஒரு நல்ல அமைப்பாக இருக்குங்க. உடல் நலம், உங்களுடைய உடல்நலம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசியாதிபதி ராசிநாதன் செவ்வாய் அவர் வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் இடத்துல மறைஞ்சிருக்காருங்க. 3ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கார். அப்போ வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் அதிபதியும் நீசமாகி சுபத்துவமாகி 12ஆம் இடத்துல மறைகிறதும், உங்களுடைய ராசியாதிபதியும் செவ்வாயும் வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிறதும் உங்களுக்கு வந்து சில அதாவது சின்ன சின்ன உடல் உபாதைகள் இருக்கத்தான் செய்யும். அது வந்து ஒரு கண்ட்ரோலில் தான் இருக்கும். பெருசாக ஒன்றும் பாதிப்புகள் வந்துடாது. சனி பயிற்சிக்கு அப்புறம் அபரிவிதமான தன லாபங்கள் கட்டாயம் உண்டு. அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது மிகவும் சிறப்புங்க. அதிர்ஷ்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது சுப செலவுகள்
செய்யறதுக்கு உங்களுக்கு பொருளாதார வரவுகள் மிகவும் திருப்திகரமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் தாங்க. இது எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற கோச்சார கிரக சூழ்நிலையினுடைய தாக்கம்தான். உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் ஒரு டைம் அனலைஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய தசாபுத்தி அடிப்படையில் பலன்களை மிகவும் சிறப்பாக சொல்லிடலாம். அதனால் உங்களுடைய சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணுறதுக்கு கீழ்கண்ட நம்பருக்கு என்னை காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் அனலைஸ் பண்ணிட்டு வாழ்க்கையில் மேலும் வெற்றி பெற நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.